வீடியோவில் வெஜ் ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ண ப்ராப்ளத்தை வந்து பார்க்கலாம். வெஜ் ஃப்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர் இழுக்கும்போது அடியில் வந்து ஒன்று வச்சு இந்த டயரை வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு வெஜ்ஜி ஓகே மரக்கட்டையில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை ஸ்டீல் எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, அந்த வெஜ்ஜை வந்து அண்டை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஜ்ஜை இப்படி அண்டை கொடுத்தா அந்த லோடு என்ன ஆகும், லிஃப்ட் ஆகும். ஓகே, இது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செவரில் என்ன பண்ணிங்கன்னா சாய்ச்சி வச்சுருக்காங்க, கீழே அது கிரவுண்ட் அப்படிங்கிறனால இந்த லோடு என்ன பண்ணுறாங்க, லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இது ஈக்குவலிபிரியம் வெஜ்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். μ1 n/r1. ஓகே, அந்த வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வெஜ்ஜுக்கும் தனியாக வரையணும், ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த பிளாக்குக்கும் தனியாக வரையணும். ஓகே, இதே ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எந்த மாதிரி சம் கட்டுறோம் இதே மாதிரி மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ F1 = μ1 n/r1, அதுமாதிரி F2 = μ2 n/r2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அடுத்து μ = என்னது, tan π நமக்கு தெரியும். ஓகே, இப்போ R1 நமக்கு தேவை அப்படின்னா ரிசல்டன்ட் அட் 1, இது ரிசல்டன்ட் அட் 2. ஓகே, F1² ப்ளஸ் என்னது nr1². ஜஸ்ட் இது ஃபார்முலாஸ் தான் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பை வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். இது வந்து இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணுறது. இப்போ இந்த வெஜ்ஜி ஷேப் இந்த மரக்கட்டையை மட்டும் என்ன பண்ணுறது, வெஜ்ஜை எடுத்து தனியாக வந்து அசம்பிள் பண்ணுறோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம லோடு கொடுத்து இந்த வெஜ் பாடி என்ன பண்ணுவோம், மூவ்மெண்ட் அப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் லோடு கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இதுக்கு ஆப்போசிட்டில் செயல்படும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது வருது அப்படின்னா இந்த லோடு என்ன ஆக போகுது, மேலே லிஃப்ட் ஆக போகுது. ஓகே, அப்போ அதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இது இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது ரெண்டுத்துக்கு இடையில என்ன பண்ணும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இதே கான்செப்ட் தான் மேலேயும். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி இந்த இடத்துல ஒரு உராய்வு ஏற்பட போது, நம்ம லோட மேலே தூக்கும் போது இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி செயல்படுது அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இப்போ 90 டிகிரியில் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் அண்டு நார்மல் ஃபோர்ஸாக பெர்பெண்டிகுலர். ஓகே, பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் இதுக்கு இது நார்மல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இதுக்கு இடையில இருக்கும். இதோட ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து π2 டெனோட் பண்ணுவோம், இது π1 டெனோட் பண்ணுவோம். இங்கே நான் கொடுக்குற லோடு. ஓகே, ஃப்ரீ பாடி டயக்ராமாக வெஜ் வந்து வரைஞ்சாச்சு. வெஜ் அப்படிங்கிறது இந்த மரக்கட்டைக்கு மட்டும் என்ன பண்ணிக்கும், ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கும். ஓகே, இது R3. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பாடி. இந்த பாடிக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா லோடு என்ன பண்ணுறோம், கீழே பார்க்க ஒரு லோடு என்ன பண்ணுறோம், டபிள்யூங்க ஒரு லோடு என்ன பண்ணுறது ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கும் காம்போனன்ட்ஸ். ஓகே, இதே ப்ரொசீஜர் தான், வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இதே ப்ரொசீஜர் தான். என்ன ஜஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஆங்கிள் ப்ரொசீஜரை மட்டும் என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. ஓகே, லோடு கீழே பார்க்க ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து நான் எப்படி டெனோட் பண்ணியிருக்கேன்னா F1 F2 டெனோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து F1 F1 F2 டெனோட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பாடிக்கு மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா F2 F3 டெனோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த லோட்லேருந்து இந்த லோடு வந்து இதுக்கு மேலே இருந்து இந்த வெஜ் வந்து என்ன பண்ணுது, மூவ்மெண்ட் மேலே கொடுக்க பார்க்குது. ஓகே, இப்போ ஃபிக்ஷன் இப்படி பார்க்க ஆக்ட் ஆகுது. அதுக்கு நார்மலாக என்ன இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு நடுவில் என்ன இருக்கும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது ரெண்டோட ஆங்கிள் என்னென்னு π2. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா அது என்னது, வால். ஓகே, வாலில் என்ன பண்ணி உராய்ச்சிட்டு இருக்கும். ஓகே, அப்போ நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் மேலேருந்து கீழே பார்க்க ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதுக்கு நடுவில் என்ன இருக்கும், ரிசல்டன்ட் இருக்கும். அதோட ஆங்கிள் π3, இதோட ஆங்கிள் π2. இதுதான் கரெக்டாக டெனோட் பண்ணணும், தப்பு விட்டுறக்கூடாது. இப்போ வந்து லோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, லோடு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாக்கை தான் ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு P கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல P கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெஜ்ஜை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, இது பாடிக்குரிய இது வெஜ்ஜுக்குரியது. ஓகே, இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, லோடு W கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா FBD தான் சால்வ் பண்ணணும், அதாவது பிளாக்கை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல தள்ளுறது, இந்த வெஜ்ஜுக்கான ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் வெஜ்ஜு தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு கொடுக்கல, P தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவேன். கிவன் பிளாக்கை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுவோம். ஓகே, பிளாக்கை தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் டயக்ராம் வந்து வரைஞ்சாச்சு. W எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடியிலேருந்து இது சம்மு. ஓகே, இது வந்து நேரம் நம்ம பார்த்தது வந்து ப்ரொசீஜர் டு சால்வ் த வெஜ் ஃப்ரிக்ஷன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இதை எடுத்துக்கோங்க. ஓகே, இது பாடிக்குரியது, இது வெஜ்ஜுக்குரியது. ஓகே, அந்த மரப்பலகைக்குரியது. ஓகே, இப்போ வந்து சம்ம வந்து பார்த்துடலாம். நியூட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, லோடு கொடுக்கல. ஓகே, இப்போ லோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இதை தான் சால்வ் பண்ணணும், பிளாக்கை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, W தான் கொடுத்துருக்காங்க, மியூ கொடுத்துருக்காங்க. மியூ வச்சு எனக்கு tan இன்வர்ஸ் கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த tan இன்வர்ஸ் இங்கே போச்சு அப்படின்னா மியூவோட வேல்யூ எவ்வளவு, π = tan இன்வர்ஸ் ஆஃப் மியூவோட வேல்யூ எவ்வளவு, 0.3. இதை போட்டிங்கன்னா அப்படின்னா எனக்கு பை கிடச்சிடும். ஓகே, பிளாக்குக்கு தனியாக டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். ஸோ இதே டயக்ராம் தான்
இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டு இங்கே என்னென்ன நொட்டேஷன்ஸ் இருக்கோ அந்த சமூக தகுந்தாப்பில் மாற்றிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சமூக தகுந்தாப்பில். இப்போ இந்த வெஜ்ஜும் இந்த பாடியும் க்ரியேட் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எவ்வளவு 10 டிகிரி. ஓகே, அப்போ இந்த 10 டிகிரி போட்டுக்கணும் இந்த பேஸில் இருந்து. ஓகே, இது R2ன்னு தெரியும், இது NR2ன்னு நமக்கு தெரியும். ஓகே, இது 10 டிகிரி, நல்லா புரிஞ்சுக்கணும், இது 10 டிகிரி. ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிள் தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், பை கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா இந்த பாடி புள்ளி டயக்ராமில் பாருங்கள் F3 R3 N3 இருக்கா, இங்கேயும் என்ன பண்ணும் F3 R3 N3, இது F2 நோட் பண்ணுறேன், F2 R2 N2, இங்கே F3 R3 N3. ஏன்னா ஃபஸ்ட் நான் பிளாக்கை தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ இது 10, இங்கே இதோட ஆங்கிள் எவ்வளவு 16.7 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணினது. ஓகே, 16.7. இங்கே என்னது F3 ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஏன்னா இது ஒரு வாலில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு இடையில ரிசல்டன்ட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதையும் ட்ரா பண்ணிக்கணும். இது 10, இது 16, இது 16.7 அப்படின்னா இதுவும் 16.7 தான். ஓகே, ஏன்னா நம்ம டயக்ராம்லேயே டினோட் பண்ணியிருப்போம். Π3. Okay, Π3. Okay, just now. ஓகே, இது 16.7னா இது 16.7. இதுக்கு ரெண்டுத்துக்கும் இந்த வெஜ்ஜுக்கும் இதுக்கு இடையில ஒரு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா 90 - π - 10. ஏன்னா 10ங்கிறது கிவன். ஓகே, 90 - பையோட வேல்யூ எவ்வளவு 16.7. 90 - 16.7 மைனஸ் என்னது 10. இதை சால்வ் பண்ணிக்கணும்னா 63.3ன்னு வரும். ஓகே, இதை தான் எடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். இதை தான் எடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். R3 இதுக்கோட ஆங்கிள் கிரியேட் பண்ணுறது 16.7. ஒரு லோடு என்ன பண்ணுது, டவுன்லோட் பக்கம் ஆக்ட் ஆகுது, கீழேருந்து ஒரு ரியாக்ஷன் மேலே பக்கம் ஆக்ட் ஆக போகுது. ஏன்னா அந்த வெஜ்ஜை வந்து லிஃப்ட் பண்ணது, வெஜ்ஜு வந்து பாடியை லிஃப்ட் பண்ணதுக்காண்டி அதோட ஆங்கிள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 63.3. இதை ரிசால்வ் பண்ணி எழுதணும். அவ்வளோதான்ப்பா. இப்போ R3 இருக்கா, அதை ஹரிசாண்டல் காம்போனண்ட்டாகவும் வெர்டிகல் காம்போனண்ட்டாகவும் எழுதணும். புரிஞ்சுக்கிட முடியுதா? R3 ஹரிசாண்டல் காம்போனண்ட் என்னது, R3 cos 16.6. ஓகே, இது இப்படி தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னால காஸ் இங்கே பார்க்க. ஓகே, இந்த லோடு வந்து டவுன்லோட் பக்கம் ஆக்ட் ஆகுது, அப்போ லோடு டவுன்லோட் பக்கம். ரியாக்ஷன் ஃபோர்ஸு R2. ஓகே, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் R2 இந்த பக்கம் தான் செயல்படுது, ரைட் சைடு பக்கம் செயல்படுது. அதோட வேல்யூ எவ்வளவு, R2 cos 63.3. ஓகே, அந்த வேல்யூ எழுதணும். ஓகே, இப்போ இங்கேருந்து ரைட் சைடில் இருந்து இந்த லோடு இந்த ரியாக்ஷன் வந்து இங்கேருந்து தான் செயல்படுது. ஓகே, இந்த ரியாக்ஷன் இங்கேருந்து தான் செயல்படுது. அப்போ R3 வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான் இருக்க போது. R3 சைன் இது. ஓகே, இது இங்கே பார்க்க ஒன்று நான் போடுறேன் அப்படின்னா மேலேருந்து தான் கீழே போட்டாகும். ஏன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இப்படி வரையணும் அப்படின்னா வெர்டிகல் ஃபோர்ஸ் மேலேருந்து தான் வரையணும். அப்போ இது R3 காசு இந்த ஆங்கிள் எவ்வளோ 16.7. இப்போ மேலேருந்து கீழே வரும்போது R3 சைனு 16.7. ஆல்ரெடி ஒரு லோட் டவுன் பார்க்க ஆக்ட் ஆகிட்டு 1500. அடுத்து இந்த ஃபோர்ஸ் நார்மல் வந்து கீழேருந்து மேலே பார்க்க ஆக்ட் ஆகுது. இப்போ கீழேருந்து மேலே பார்க்க ஒரு ஆகும். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, R2 சைனு 63.3. ஓகே, இதோட ரெண்டுத்துக்கான ஆங்கிள் எவ்வளோ அதை போட்டாச்சு. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது இந்த லெஃப்ட் டு ரைட்டு தான். அப்போ பாசிட்டிவ் சீக்வல் டு அது ரைட் டு லெஃப்ட்டு. அப்போ ரைட் சைடு பார்க்க போகிறது, இது லெஃப்ட் சைடு பார்க்க போகிறது. R2 இதுலேருந்து R3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது R2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து சம் ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிகல் ஃபோர்ஸில் மேலே என்னெல்லாம் இருக்குது, 1500 கீழே பக்கம் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் கீழே பார்க்க உள்ளதெல்லாம் எழுதிக்கிறோம். R3 சைன் 16.7 எழுதியாச்சு. அடுத்து கீழே பார்க்க உள்ளது சீக்வல் டு மேலே பார்க்க உள்ளது R2 சைன் 63.3. ஓகே, 1500 போட்டாச்சு. R3க்கு பதிலாக இங்கே நான் கண்டுபிடிச்சிக்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைன் 16.6 என்ன வேல்யூ அதை கண்டுபிடிச்சிட்டு R3 எழுதியிருக்காங்க. அடுத்து இதுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து R2. ஓகே, அதை சால்வ் பண்ணி இப்போ R3க்கு பதில் என்ன பண்ணுறோம் 0.47 R2 போடுறாங்க. இப்போ சால்வ் பண்ணுறாங்க. R2 என்னென்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே, R2 என்னென்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த இடத்துல நான் தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், R2ஓட வேல்யூவை எனக்கு என்ன கிடச்சிடும், R3 கிடச்சிடும். இந்த இடத்துல இன்ட்டு 1986.7 போட்டிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும், R3 கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளாக்கை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணோம், வெஜ்ஜை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, வெஜ்ஜுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இந்த லோடு ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. மேலே இருந்து இந்த லோடு வந்து இப்படி கொடுத்து நான் பாடி என்ன பண்ணாமல் லிஃப்ட் பண்ண போனேன். ரியாக்ஷன் ஃபோர்ஸு இது NR2, இது ரிசல்டன்ட் R2. ஓகே, இது ரெண்டுத்துக்கான ஆங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா 90 - π - என்னது 10. அப்போ இது ரெண்டுத்துக்கான ஆங்கிள் என்ன வரும், அதே 63.3 வந்து இதுக்கு வரும். ஓகே, அதே 63 பாயிண்ட் வரும். அதில் R2 எப்படிங்க பார்க்க ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, R2 எவ்வளவு 198.7.
ஓகே. கீழே இருந்து மேலே பக்கம் என்ன ஆகுது, R1 ஆக்ட் ஆகுது. இது ரெண்டுத்துக்கான ஆங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா 90 - π. அப்போ 90 மைனஸ் இதே சேம் ப்ரொசீஜர் தான்ப்பா, எல்லா சம்முக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். வெட்ஜ் ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே இதே மெத்தட் தான். பையோட வேல்யூ என்னது 16.7. இதை போட்டிங்க அப்படின்னா 73.3ங்கிறது வரும். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை கன்கரண்ட் ஃபோர்ஸுக்கு மாற்றணும். ஓகே, கன்கரண்ட் ஃபோர்ஸ் மாற்றணும். இது லெஃப்ட் டு ரைட்டு. ஓகே, அப்போ இங்கே ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரையணும் அப்படின்னா மேலேருந்து கீழே பக்கம் ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் வரையணும். அது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன ரியாக்ஷன், R2 காசு அதோட ஆங்கிள் என்னது 60.3. அது டவுன்லோட் போட்டிங்கன்னா R2 sin 63.3. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், இந்த இது ரிசல்டன் அப்படின்னா இங்கிருந்து ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரும். கீழேருந்து மேலேருந்து சரி இங்கேருந்து போகுது அப்படின்னா கீழேருந்து மேலே பார்க்க ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் வரும். ஏன்னா ரிசல்டன் இப்படி தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ இது ஒன்று இங்கே பார்க்க போகும், இது ஒன்று இங்கே பார்க்க போகும். ஓகே, இப்போ R1 cos 73.3. அது மாதிரி கீழேருந்து எழுதும்போது R1 sin 73.3. சம் ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல்ட்டுனா அப்வர்ட் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்டு. அப்வர்டில் என்ன ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டு என்ன ஆக்ட் ஆகுது 63.3 R2 ஈக்குவல் டு R1 sin 73.3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்படின்னா R1 தெரியும். ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால் என்னென்ன இருக்குது, இது ஒரு ஹரிசாண்டல் காசு, இது ஒரு ஹரிசாண்டல் P. ஏன்னா லோடு அங்கே தான் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஈக்குவல் டு P. அப்போ இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு P. R1 cos 73.3, R1 cos 73.3 இந்த இருக்குது R1 cos ப்ளஸ் R2 cos 63.3. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நான் எவ்வளோ லோடு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும், அந்த வெட்ஜை நான் லிஃப்ட்டை தூக்குறதுக்கு. ஓகே.